பெருந்தலைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னார், இவ்வளவு நாள் உழைச்சி பாடுபட்டு தண்ணி ஊற்றி பாத்தி கட்டி நாத்து நட்டு களை எடுத்ததெல்லாம் நாங்க வந்து அறுவடை பண்ணிட்டு போறிய திருட்டு புத்தி. அவர் சொல்றாரு, அவர் சொன்னவார். அவங்க ரெண்டு தலைவர்களும் தனியாக 40 நிமிடம் அங்க தனியா யாரும் இல்லாம சந்திச்சு பேசுறாங்க. கலைஞர் கருணாநிதி எம்ஜிஆர் அவர்களும் தனியா பேசுறாங்க. இல்லை நம்ம கலைஞரோட சேர்ந்துடலாம் இணைஞ்சிடலான்னு சொன்னேன். இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்கோம். இல்லை நீங்கள் போய் பேசுங்க. இல்லைண்ணே நான் பேசினா அவர் அதை எடுத்துக்க மாட்டார், என் மேலே அவருக்கு ஒரு பெரிய நல்லெண்ணம் இல்லை, அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது, இதுக்கு சரியான ஆள் வீரமணி. இணைப்பு நடக்காமல் போனதற்கான காரணம் பண்டுட்டி ராமச்சந்திரன் அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருமண விழாவில் அதை சொல்லிட்டார் கலைஞர். பண்டுட்டி ராமச்சந்திரன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, 99 பாஜகவோட திமுக வைத்த கோட். ஏன்னா ஜெயலலிதாவை எப்படி வீழ்த்துவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. இந்திரா காங்கிரஸ்க்கு எதிராக அதிமுகவும் திமுகவும் இணையணும் அப்படின்னு ஒரு முயற்சி நடந்தது. இப்போ தாவேகா மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்த சூழலில் அதிமுகவுக்கும் திமுகவும் ரொம்ப நெருங்கி வருது. எதிர்காலத்தில் அதிமுகவும் திமுகவும் ஒரு கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு. இப்போ வந்திருக்கிற அந்த தாவேகா என்ற இட்ஸ் அ நியூ பொலிட்டிக்கல் அனிமல், ஒரு புதிய விலங்கு. இந்த விலங்கை எப்படி எதிர்கொள்வது என்று எங்களுக்கு தெரியல இன்னும். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். நேயர்களுக்கு வணக்கம். ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி திரு இரா கண்ணன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் பழனியப்பன். இப்போது அதிமுகவும் திமுகவும் கடந்த காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி பேசணும். அதை பற்றி சொன்னீங்க. இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய முடிவுகள் வந்த பின்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை, அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்கு திமுக முயற்சி பண்ணது அப்படின்னு ஒரு பேச்சு கிளம்பினது. இது திமுக கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு, சிபிஎம்மோட மாநில செயலாளர் சண்முகம் அவர் சொல்லியிருக்காரு, ஐயுஎம்எல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முயற்சி நடந்தது அந்த கூட்டணி கட்சியிலே ஒத்துட்ருக்காங்க. காங்கிரஸ் கட்சி இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை உறுப்பினர் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர் என்ன சொல்றாருன்னா, அது நடந்தது உண்மைதான், இதில் பாஜகவும் அது சேர்ந்து வந்தது, அந்த முயற்சியில் பாஜகவும் இணைஞ்சது, பாஜகவுடைய மிக முக்கியமான தலைவர் உடனடியாக அதில் தலையிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் அவருடைய நேர்காணல் எடுத்தேன். அதில் யாருன்னு நீ சொல்லுங்க அப்படின்னா, இல்லை அவர் உயர்ந்த பதவியில் இப்போதைக்கு இருக்காரு, நான் பேர் சொல்ல முடியாது, ஆனால் அரசியலில் இருக்கவங்க எல்லாருக்கும் அது யாருன்றது தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த முயற்சி, அது தொடர்பான பேச்சு அதோட முடிஞ்சு போகல. அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் மேலாகுது, இன்னும் விவாதங்கள் நடக்குது. திமுக காரங்களும் இது தொடர்பாக பேசிகிட்டே தான் இருக்காங்க. உதாரணமாக திமுகவோட அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர் சொல்கிறாரு, ஏன் அதிமுகவோட கூட்டணி வச்சா என்ன, அது என்ன தீண்டத்தகாத கட்சியா, அவங்க என்ன எங்களுக்கு வகையாளியா, அவங்க எங்கள் பங்காளி தானே அப்படின்னு சொல்கிறாரு. திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடிய திரு பேராசிரியர் சுபை வீரபாண்டியன் அவர் இது ஒரு காணொலி வெளியிடுறார். அவர் ஏன் அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படிங்கிற இந்த ஒரு நெருக்கடி ஏன் திமுகவுக்கு வருது, எப்படி அந்த குணாம்சம் அது மாறுச்சு, அதிமுக பற்றியான பார்வை எப்படி மாறுச்சு, காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலை, தங்களுடைய இருப்பை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலைக்கு இருவரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதுதான். ஏன்னா இதுவரைக்கும் இவ்வளவு நாள் இந்த அரசியல் காட்டில், இந்த அரசியல் வானில் இதுவரை வந்த விலங்குகள் எல்லாம் நமக்கு தெரிந்த விலங்குகள். இப்போ வந்திருக்கிற அந்த தாவேகா என்ற இட்ஸ் அ நியூ பொலிட்டிக்கல் அனிமல், ஒரு புதிய விலங்கு. இந்த விலங்கை எப்படி எதிர்கொள்வது என்று எங்களுக்கு தெரியல இன்னும். இந்த நிலையில் பெருந்தலைவர் காமராஜரே ஒரு காலத்தில் இருந்தார். 69 கட்சி 2 உடைஞ்சிருது. காங்கிரஸினுடைய பழைய காங்கிரஸ்ல இருந்து இந்திரா காந்தி அம்மையாரை அவர்கள் வெளியேற்றி விடுகிறார்கள். இந்திரா காந்தி அம்மையார் சொந்தமாக காங்கிரஸ் என்று தன் பின்னாடி ஒரு காங்கிரஸை அவர் வடிவமைத்துக் கொள்கிறார். அந்த அரசு ஒரு சிறுபான்மை அரசாக மாறிவிடுகிறது. அவங்களுக்கு போதுமான அளவு பலம் இல்லை. கொஞ்சம் பேர் இந்த பக்கம் இருக்காங்க. சிண்டிகேட் அப்படின்னு சொல்கிற பெருந்தலைவர் காமராஜர், நிஜலிங்கப்பா, சஞ்சீவ ரெட்டி, அசோக் மேத்தா போன்ற மூத்த தலைவர்கள் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த அம்மையார் தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள திமுகவினுடைய உதவியையும் இடதுசாரிகளுடைய உதவியையும் வைத்துக்கொண்டு அவர் ஆட்சி செய்தார்.
அப்புறம் அவர் திருப்பி ஒரு வேகமாக ஒரு ஆண்டு முன்னாடியே நாடாளுமன்றத்தை கலைச்சிட்டு தேர்தல் நடத்தினார். அதில் திமுகவும் காங்கிரஸும் இங்கே தமிழகத்தில் சேர்ந்து போட்டி போட்டாங்க. அந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் ஒரு வாழ்நாள் முழுக்க யாரை எதிர்த்தாரோ ராஜாஜியோடு கரம் கோர்த்தார். எந்த ராஜாஜி வாழ்நாள் முழுக்க பெருந்தலைவர் காமராஜரை தூஷித்தாரோ அந்த பெருந்தலைவர் காமராஜரோடு மூதறிஞர் ராஜாஜி கரம் கோர்த்தார். இது ஒரு நேரம். சரி, இது காங்கிரஸை பத்தி நீங்க சொல்றீங்க. அதிமுகவும் திமுகவும் இணையறதுக்கான இல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு பகை இருந்ததோ அவ்வளவு பகை பெருந்தலைவர் காமராஜருக்கும் மூதறிஞர் ராஜாஜிக்கும் உண்டு. நீங்க அந்த காலத்துல இல்ல, நான் அந்த காலத்துல இல்லைன்றதுனால நம்ம அதனுடைய ஆழம் புரியல. அவர்கள் நிரந்தர பகைவர்கள். அதனால அப்படி அது ஒண்ணு. அதை விட்டுருவோம். காங்கிரஸ்லயே ரெண்டு பெரிய காங்கிரஸா பிரிஞ்சு இந்திரா காந்தி தலைமையில் ஒரு காங்கிரஸ், இந்த பக்கம் ஒரு காங்கிரஸ். பெருந்தலைவர் காமராஜர் எம்ஜிஆர் தோன்றுகிறார். எம்ஜிஆர் 72 கட்சி ஆரம்பிக்கிறார். 73 திண்டுக்கல் மாபெரும் வெற்றி. 74 புதுச்சேரி அரசை பிடித்து விடுகிறார் எம்ஜிஆர். கோயம்புத்தூர் மேற்குல அவருடைய வேட்பாளர் வென்று விடுகிறார், அரங்கநாயகன். இப்போ பெருந்தலைவர் காமராஜர் 69 74 வரைக்கும் இந்திரா காந்தியை எதிர்த்து தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். என்ன பண்றாரு? எந்த இந்திரா காந்தியை எதிர்த்து அவர் அரசியல் செய்தாரோ, எந்த இந்திரா காந்தியை மிகப்பெரிய பகை என்று எண்ணினாரோ, எந்த இந்திரா காந்தியை அவருடைய தோழமை கட்சி தலைவரான மூதறிஞர் ராஜாஜி ஹிட்லருக்கு ஒப்பிட்டாரோ அந்த இந்திரா காந்தியோடு கூட்டணி சேர்ந்து புதுச்சேரி தேர்தலில் களமாடினார். ஏன்னா எம்ஜிஆரை அவர் எப்படி எதிர்கொள்வது என்று அவருக்கு தெரியவில்லை. திமுகவை தெரிந்திருந்தது. எம்ஜிஆர் என்ற இந்த புதிய அரசியல் விலங்கு, பொலிட்டிக்கல் அனிமல், அது அவருக்கு பிடிபடாதிருந்தது. அவர் திண்டுக்கல்லில் வென்ற பிறகு, 74 வென்ற பிறகு பெருந்தலைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னார், இவ்வளவு நாள் உழைச்சு பாடுபட்டு தண்ணி ஊத்தி பாத்தி கட்டி நாத்து நட்டு களை எடுத்ததெல்லாம் நாங்க வந்து அறுவடை பண்ணிட்டு போறிய திருட்டு புத்தி. அவர் சொல்றாரு, அவர் சொன்ன வார்த்தை திருட்டு புத்தி என்று எம்ஜிஆரை சொன்னார். ஆமா, அதனால இதெல்லாம் நடந்திருக்கு முன்னாடி. அதனால இது நடக்காதுன்ட்டுலாம் ஒண்ணும் கிடையாது. வரலாறு, அதனால்தான் வரலாறு என்பது நமக்கு ஒரு பெரிய படிப்பினை. புதிதாக இந்த 2000 ஆண்டு மனித வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் புதிதாக ஒன்று நடப்பது என்பது எப்போதாவது தான் நடக்கும். வரலாறு பல பாடங்களை வைத்திருக்கிறது. வரலாறு திரும்பும் அப்படிங்கிறது அதுதான். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. அப்ப 1980 நடந்தது இப்ப திரும்புன்னு சொல்ல வரீங்களா? 80 கலைஞர் கருணாநிதியும் இந்திரா காங்கிரஸும் இணையலையா அவசர நிலை காலத்திற்கு பிறகு? அதனால எதுவும் நடப்ப வாய்க்கிறது. இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாதான் இந்த புதிய சக்தியை வீழ்த்த முடியும்னா அவர்கள் அதை செய்வாங்க. 1979 திமுகவும் அதிமுகவும் ஒரே கட்சியாக இணையிறதுக்கான முயற்சி நடந்தது. இன்னைக்கு இன்றைய தலைமுறை பல பேருக்கு அது தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் உங்கள் இந்த DMKS அந்த புத்தகத்தில் இது ரொம்ப விரிவாக நீங்கள் இதை பற்றி எழுதியிருக்கீங்க. அப்போ பிஜு பட்நாயக், இன்னைக்கு இருக்க நவீன் பட்நாயக், ஒடிசாவோட முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கோட தந்தையார் பிஜு பட்நாயக் முயற்சி சென்னைக்கு அதிமுகவையும் திமுகவும் இணைக்கிறதுக்கான அந்த முயற்சிலாம் நடந்தது. எம்ஜிஆருடைய மொழிதல், அவருடைய ப்ரொபோசல். அவர் ஆட்சிக்கு 77 வரார். வந்த உடனே சோலைன்ட்டு ஒரு பெரிய எழுத்தாளர் இருந்தார், ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளவர், எம்ஜிஆருக்கு நண்பர். அவரை நான் சொன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு சொல்லிக்கிட்ட. என்னென்ன சொன்னீங்க? இல்லை நம்ம கலைஞரோட சேர்ந்துடலாம், இணைஞ்சிடலான்னு சொன்னேன். இப்போ தானே ஆட்சிக்கு வந்திருக்கோம். இல்லை நீங்கள் போய் பேசுங்க. இல்லைண்ணே, நான் பேசினா அவர் அதை எடுத்துக்க மாட்டார், என் மேலே அவருக்கு ஒரு பெரிய நல்லெண்ணம் இல்லை, அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. இதுக்கு சரியான ஆள் வீரமணி, திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அப்படியா, அவரை நம்பலாமா? ஆமாம்மா, அவர் ரகசியம் காப்பார். இப்போ நீங்களே பேசிடுங்க, கூப்பிட்டு வாங்க. வரார். அற்புதமாக வழக்கப்படி எம்ஜிஆருடைய விருந்தோம்பல் உங்களுக்கு, அதாவது வரலாற்று சிறப்புமிக்க விருந்தோம்பல், உங்களை திக்குமுக்காட வச்சிருவார். அப்படி விருந்து தரார். இந்த வீரமணி என்கிட்ட சொல்லியிருக்கார். நான் போய் பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக அவரை பழக்கம் இல்லை. போனேன், சாப்பிட்டுட்டு தான் அப்படி கவனிச்சுட்டு இந்த மாதிரி போய் பேசுங்கன்னு சொன்னேன். வீரமணி அதிசயப்பட்டுட்டார். ஜெயிச்சு வந்திருக்காரு. இவ்வளவு இந்த 5 ஆண்டுகளாக ஒரு பெரிய பகை இருந்துச்சு.
2 பேரும் வந்து அரசியல் எதிரிகளாக, அரசியல் போட்டியாளர்களாக வலம் வந்தார்கள். இன்னைக்கு அவர் வந்துட்டாரு, அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார். 2 பேரும் இணைஞ்சிடணும்னு சொல்றாருன்ட்டு இவர் போய் பேச போறாரு கலைஞர்கிட்ட. கலைஞர் சொல்றாரு, அப்படியா நீங்க 3வது ஆள் இதை சொல்ல வந்திருக்கிறது அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி ஆமாம், இந்த மாதிரி எம்ஜிஆர் முன்னாடி 2 பேர் அனுப்பியிருக்காரு அப்படின்றார். ஸோ 3வது ஆள் இப்போ இங்கேயும் பேசுகிறாரு, அங்கே போய் பேசுகிறார். இது நடந்துகிட்டே இருக்கு, இது நடந்துட்டு இருக்கு. இதில் எதுவும் பெரிய முன்னேற்றம் எதுவும் வரல. இது நடக்கும் பொழுது மத்திய அரசில் வந்து ஜனதா அரசு கவிழ்ந்து ஒரு புதிய அரசு காபந்து அரசாக பதவியேற்கிறது. அந்த காபந்து அரசனுடைய தலைவர் வந்து சரண் சிங். அவருக்கு இந்திரா காந்தி மேலே முதல்லயே அவருக்கு ஒரு பெரிய பகை உணர்வு உண்டு. அவர் மொரார்ஜி தேசாய் அரசில் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார். இந்த அம்மாவை, இந்திரா காந்தி அம்மையாரை அவர் கைது செய்து சிறையிலெல்லாம் தள்ளினார். அந்த மாதிரி இப்போ பிரதமர் ஆகிறதுக்கு அந்த அம்மா உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுட்டாங்க. அதனால் அவர் அறுதி பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தை கூட்டி காட்டவே முடியல. கூட்டாமலேயே பதவி விலகிட்டார். காபந்து பிரதமராக அவர் தொடர்கிறார். அதனால் அவங்க மேலே அவருக்கு பெரிய ஒரு வருத்தம், பகை இருந்துச்சு. அதனால் அவர் என்ன சொல்கிறார், அவரோட அமைச்சரவையில் கரூர் கோபால்னு ஒரு துணை அமைச்சர் இருந்தார். அவரும் இவரும் பேசி அவர் சொல்கிறார், இங்கே தமிழகத்தில் புதுச்சேரியிலையும் இந்த 2 திராவிட இயக்கங்களும் இணைஞ்சிட்டா தெற்கில் இந்திரா காந்திக்கு கால் பதிக்கவே முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். நீங்கள் போய் அதுக்கு பேசுங்க. அதுக்கு பிஜு பட்நாயக் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கான காரணம் எனக்கு தெரியல, ஏன் பிஜு பட்நாயக் அப்படின்றது. ஆனால் கரூர் கோபாலும் பிஜு பட்நாயக்கும் இங்கே வருகிறார்கள். முதல்ல செப்டம்பர் 12, 1979 கோபாலபுரம் போகிறாங்க, பேசுகிறாங்க. கலைஞர் சொல்கிறார், ரொம்ப நல்லா பண்ணலாம், நீங்கள் அவர்கிட்டவையும் பேசிக்கிங்க அப்படின்றார். ஒரு 6 நிபந்தனைகளை வைக்கிறார். இணையக்கூடிய கட்சி, எங்களுக்கு எந்த அமைச்சரவையும் வேண்டாம், அமைச்சரவை பொறுப்புகள் எதுவும் வேண்டாம், இப்போ இருக்கிற அரசை தொடரலாம், முதலமைச்சராக நீடிக்கலாம், எங்களுக்கு திமுகவுக்கு எந்த அமைச்சரவை பொறுப்பும் வேண்டாம், இப்படியெல்லாம் சொல்றாரு. ஒரே ஒரு முக்கியமான, அப்புறம் பொதுக்குழு கொடி, அதே கொடி, அதிமுக கொடி, அண்ணா இருக்கட்டும், அண்ணா இருக்கிற கொடி, ஆமா அதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு அதுல பெரிய சிக்கலா இருந்தது என்னன்னா, அவரே சொல்றாரு, கலைஞர் பின்னாடி சொல்லியிருக்கார், ஆண்டு வருமானம் 9,000 ரூபாய்க்கு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடுன்ட்டு எம்ஜிஆர் கொண்டு வந்தார். அதை திரும்ப பெற்றுக்கொள்ளணும், அது வந்து ஒரு சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்ற மாதிரி கலைஞர் சொன்னார். இதுதான் இங்க போய் பேசுறார். ஆச்சரியப்படுறார் எம்ஜிஆர், இவ்வளவு தானா, ரொம்ப எளிமையான நிபந்தனைகளாக இருக்குது. அவருக்கு ஒன்றும் புரியல. அப்படியா, சரி. செப்டம்பர் 13 அடுத்த நாள் சென்னை அரசு விருந்தினர் மாளிகையில் சந்திக்கிறாங்க. எம்ஜிஆர் நாவலரோட மற்றவர்களெலாம் வரார். இவர் வந்து பேராசிரியர் அன்பழகன் இவங்களோடலாம் போகிறார். போன உடனே பண்டுட்டி ராமச்சந்திரன் இந்த பக்கம் வரார். அவங்க 2 தலைவர்களும் தனியாக 40 நிமிடம் அங்கே தனியாக யாரும் இல்லாமல் சந்திச்சு பேசுகிறாங்க. கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர் அவர்களும் தனியாக பேசுகிறாங்க, தனியார் 40 நிமிடங்கள். என்ன ஆண்டவனே, ஆண்டவனேன்னு தான் எம்ஜிஆர் கூப்பிடுவார் கலைஞரை. என்ன ஆண்டவனே, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா அப்படின்றார். 6 நிபந்தனைகளை சொல்கிறார். பேசிட்டு ரொம்ப சுமூகமாக முடிஞ்சு 2 பேரும் வெளியே வராங்க. வந்து எல்லாரையும் ஒன்றா சந்திக்கிறாங்க. செய்தியாளர்களை இதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சொல்லுவோம், நல்லபடியாக முடிஞ்சது பேச்சுவார்த்தைகள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அது, ஆனால் முழு மனதுடன் உள்ளார்ந்த ஒரு வெளிப்படைத்தன்மையுடனும் நம்பிக்கையுடனும் 2 தலைவர்களும் செயல்படவில்லை. இந்த இணைப்புக்காக அவர்கள் ஒரு நாடகம் மாதிரி இதை நடத்தினாங்களே ஒழிய, உள்ளுக்குள்ள வந்து மாற்று ஏற்பாடுகளை 2 பேருமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு காலையில் கருப்பையா மூப்பனாருக்கு விருந்து தந்திருந்தார் எம்ஜிஆர். காங்கிரஸோட எந்த காங்கிரஸை ஒழிப்பதற்கு, எந்த இந்திரா காந்தியை ஒழிப்பதற்கு இவர்கள் இருவரும் இணைய வேண்டும் என்று சரண் சிங் சொல்லி பிஜு பட்நாயக் இந்த முன்னெடுப்பை செய்திருக்கிறாரோ, அதே இந்திரா காந்தியினுடைய தமிழக தளபதியான கருப்பையா மூப்பனாருக்கு காலையில் விருந்து படைக்கிறார் எம்ஜிஆர். 1 இவர் அன்று இரவு செப்டம்பர் 13 நள்ளிரவு இந்திரா காந்தியை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தந்திருக்கிறார் இந்திரா காந்தி கலைஞர் கருணாநிதிக்கு. அன்று மாலை விமானத்தில் அவர் டெல்லி பறக்க இருக்கிறார். அப்போ 2 தலைவர்களும் அவர்கள் வந்து இதயபூர்வமாக இந்த முயற்சியில் ஈடுபடவில்லை. ஒரு மாற்று அல்லது
அல்லது இது வந்து வெற்றி பெறாது, ஒரே ஒரு தேர்வை மட்டும் நம்ம வச்சுக்க கூடாது, அப்படித்தான். அதுதானே அரசியல். அப்புறம் ஏன் இப்படி ஒரு உள்ளார்ந்த ஈடுபாட்டோட்ட இது அதில் இறங்கலை அப்படின்னா, வட மாநில தலைவர் சொல்றாங்க அப்படின்றதுக்கான ஏதோ ஒரு அழுத்தத்தில் இல்லை. அதுக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தைகள் தொடங்கிடுது. அப்புறம் ஆட்சிக்கு 77 வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளாக பலமுறை வீரமணி 2 பக்கமும் போயிட்டு வந்துட்டார். இல்லை அதில் அதனுடைய கடைசியா தான் இவங்க வந்து தலையிட்ட உடனே அவர்கள் 2 பேரும் சந்திக்கிற ஒரு நிலைமை வருது. அது வரைக்கும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பார்ப்போம், போய் பார்ப்போம், இதை வந்து ஒரு சோதனை பண்ணி பார்ப்போம், அந்த மாதிரி அளவில் தான் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. வீரமணி இங்கே வந்து பேசுறார், அங்கே போறார், அங்கே வந்து பேசுறார், இங்கே வரார், தகவல் பரிமாற்றம். நோக்கம் என்னவா இருந்தது? உண்மையான நோக்கம் இல்லை, எம்ஜிஆருக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து இந்த பொது வாழ்க்கையில் அவர் 22 ஆண்டுகள் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. எம்ஜிஆர் தரப்புல வந்து ஒரு 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 சின்ன அளவுக்கு 2 தரப்பு, நான் இதே பூர்வமாக இல்லைன்னு சொன்னாலும் கூட பண்டூட்டி ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு, அதே மாதிரி கலைஞரும் சொல்றார், ஓரளவுக்கு இதே பூர்வமானது தான். ஆனால் இது வெற்றி பெறாதுன்ற ஒரு உள்ளுணர்வு 2 தலைவர்களுக்கும் இருந்திருக்கும். அதனால அவர்கள் மாற்று வழிகளையும் கையில் வச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு முடிவு பண்ணிட்டு வெளியே வராங்க. அடுத்த நாள் செப்டம்பர் 14 என்னமோ இவருடைய விமானம் போவதை, இது விமானத்தில் கோளாறுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரி இவர் பறக்கிறத தடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் அடுத்த நாள் போறார். இந்திரா காந்தியை ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு, அந்த அவசர நிலையெல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த அரசை கவிழ்த்துட்டாங்க. அந்த அம்மா மேலே ஹிட்லர்னு படம் போட்டுச்சு முரசொலி. அவசர நிலை காலம் வந்த போது நீங்கள் அந்த முரசொலியை போய் பார்த்தீங்கன்னா ஜூன் 26, 1975 பார்த்தீங்கன்னா 6 படங்கள் இருக்கும். அந்த 6 படங்களில் இந்திரா காந்தி தொடங்கி கடைசியில் 6வது படத்தில் அவர் முடியும் பொழுது ஹிட்லர் மாதிரியே இருப்பார். அப்படி முதல் பக்கத்தில் முரசொலி படம் போட்டுச்சு. அந்த அம்மையாரோடு அவர் போய் கரம் கோத்து பாதிக்கு பாதி இடங்கள் அப்படின்னு பின்னாடி சட்டமன்றத்திற்குன்னு ஒதுக்கிட்டு, அதுதான் 114 இடங்கள் 2 பேரும் நின்ன ஒரு நிலை. எம்ஜிஆரை வீழ்த்துவதற்கு அவர் எவ்வளவு தூரம் இறங்கி போனார்ன்றதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா எம்ஜிஆரை வீழ்த்த முடியல, அவரால் அப்பவும் வீழ்த்த முடியல. அதனால அடுத்த நாள் வேலூர்ல அண்ணா பிறந்தநாள் விழா, அங்கே எம்ஜிஆர் பேசுறதா கலைஞர் பதிவு பண்றார். இன்னும் 1000 ஆண்டுகள் அதிமுக கொடி பறக்கும் அப்படின்ட்டு எம்ஜிஆரை வச்சுக்கிட்டே அவருடைய அமைச்சர்கள் கலைஞரை சாடுறாங்க. இதெல்லாம் இந்த பக்கம் நடக்குது. அதனால இதுக்கு இந்த இணைப்பு நடக்காம போனதற்கான காரணம் பண்டூட்டி ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திருமண விழாவில் அதை சொல்லிட்டார் கலைஞர். பண்டூட்டி ராமச்சந்திரன் என்கிட்ட என்ன சொன்னார்னா, நாங்கள் கீழே வந்துட்டு பேசி முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். தலைவரோட நான் காரில் உட்கார்ந்துருந்தேன். நான் சொன்னேன், இது மேலே வேணால் நம்ம இணையலாம், கீழே அது நடக்காது தலைவர். ஏன்னா இந்த 5 வருஷம் நம்ம நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். திமுக ஆட்சியில் வந்து நிறைய நம்ம தொண்டர்கள் அடிபட்டார்கள், சிறைக்கு அனுப்பப்பட்டார்கள், பல பொய் வழக்குகள் இவ்வளவு இருந்துச்சு. ஒரு பகை உணர்வு ரொம்ப மேலோங்கி இருக்கு. அவன் திருப்பி வந்து பழைய அளவுக்கு இதெல்லாம் மறந்துட்டு 2 பேரும் கை கோப்பாங்களான்னு தெரியல எனக்கு அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இதற்கு பெரிய காரணம் என்னன்னா, 2 தரப்புலையும் இது நடக்காத போனதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் தனியாக பிரிஞ்சு 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்தீங்க, ஒரு வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தீங்க. நீங்கள் தனியாக வந்துட்டீங்க. இந்த 2 தனி வர்த்தகமுமே ஏறக்குறைய நல்லா நடந்துட்டு இருக்கு. நீங்கள் இணைய வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. அதனால அப்புறம் இணைஞ்சா வந்து சில பேருக்கு அவர்கள் இப்போ இருக்கிற அந்த செல்வாக்கும் அவர்களுடைய நிலையும் கீழே போயிடும். எப்போவுமே பிரிஞ்சா 2 பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு நாட்டில இருந்து இன்னொருத்தர் பிரிகிறாங்க அப்படின்னா 2 பிரதமர் இருக்கலாம். ஒரு நாடு 2 நாடு ஆச்சுன்னா 2. இப்போ பாருங்க, சோவியத் யூனியன் எடுத்துங்க, 15 நாடுகள், 15 அதிபர்கள், 15 முதல்வர்கள், பிரதமர்கள் இருக்கிறாங்க. யூகோஸ்லாவியா எடுத்துங்க, 7 நாடுகள். ஒரு காலத்தில் ஒரு அதிபர் இருந்தார், இன்னைக்கு 7 அதிபர் இருக்காங்க. அது மாதிரி ஒரு கட்சி பிரியுது அப்படின்னா ஒரு தலைவருக்கு பதில் 2 தலைவர்கள் வருவார்கள். ஒரு செயற்குழுவுக்கு பதில் 2 செயற்குழு வரும். ஒரு பொதுக்குழுவுக்கு பதில் 2 பொதுக்குழு வரும், இல்லையா? இணைஞ்சா 2 ஒன்னாயிடும். பல பேருக்கு தங்களுடைய நிலை துன்பமாகிவிடும். அவர்கள் காணாமல் போய் விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 2 பக்கத்திலையும் இப்படி உணர்ந்தவர்கள் அதிகம். அவர்கள் இந்த இணைப்பை விரும்பவில்லை என்பதையும் நாம கருத்தில் கொள்ளணும். அப்போ இந்திரா காங்கிரஸ் வந்து வளர்ந்து விடக்கூடாது, இந்திரா காங்கிரஸ்க்கு எதிராக அதிமுகவும் திமுகவும் இணையணும் அப்படின்னு ஒரு முயற்சி நடந்தது. இப்போ தாவேகா மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுத்த சூழலில் அதிமுகவுக்கும் திமுகவும் ரொம்ப நெருங்கி வருது. அந்த அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சராகிறதுக்கான முயற்சி அது வெற்றி பெறலை. ஆனால் இப்போ தொடர்ந்து அது தொடர்பான பேச்சுக்கள்லாம் வருது.
எதிர்காலத்தில் அதிமுகவும் திமுகவும் ஒரு கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். 50-50, 50-50 அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அப்படி நடந்தால் தான், அப்படி இணைஞ்சா தான் இந்த புதிய சக்தியை வீழ்த்த முடியுன்ற ஒரு முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா நான் அதுக்கு தான் உங்களுக்கு பல உதாரணங்களை சொன்னேன். பெருந்தலைவர் காமராஜர், ராஜாஜி சொன்னேன். அவர்கள் தொடக்கத்திலிருந்து அரசியல் எதிரிகள். 25 வருஷம் சின்னவர் பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜிக்கு. அவருடைய குருவான சத்தியமூர்த்தி தான் இவருடைய எதிரி. சத்தியமூர்த்தி பவன் என்ன இவர் 53-54 இவர் பதவி இழக்கிறார் ராஜாஜி முதல்வராக. அந்த இடத்துக்கு யார் வரா? பெருந்தலைவர் காமராஜர் வரார். அன்னையிலிருந்து காமராஜர் எதிர்ப்பு அரசியலை ராஜாஜி கையில் எடுத்தார். அதனால தான் அண்ணாவோட அவர் நெருக்கமானார். இவர் அண்ணாவோட நெருக்கமானார்ன உடனே, அண்ணா இவரோட நெருக்கமானார்ன உடனே தந்தை பெரியார் என்ன பண்ணார்? அது வரைக்கும் அவர் வளர்த்து விட்ட அந்த பிள்ளைகளை எதிர்த்து அவர் காமராஜர் பக்கம் திரும்பினார். காமராஜரை அவர் ஆதரிக்க தொடங்கினார். பச்சை தமிழர் என்றார். அண்ணா இவருக்கு போதுமான அளவு தமிழ் உணர்வு அற்றவர் காமராஜர் அப்படின்னு சொல்லும் பொழுதெல்லாம் பச்சை தமிழர், அவருக்கா தமிழ் உணர்வு இல்லை அப்படின்ற அவரை தாங்கி பிடித்தார் பெரியார். அப்போ எந்த காங்கிரஸை ஒழிப்பேன் என்று சொல்லி 1925 காங்கிரஸை விட்டு வெளியே வந்த பெரியார், காங்கிரஸை நான் ஆதரிக்கவில்லை, காமராஜரை ஆதரிக்கிறேன் என்று சொன்னார். அவர் வைத்த குழந்தைகளுக்கு பேர் வைக்கும் போதெல்லாம் காமராஜ் என்று வைத்தார். காமராஜ்னு பேர் வச்சா அதுக்கு 2 ரூபா தரணும், வேற பேர் வச்சார்னா 1 ரூபா கொடுத்தா போறோம். இப்படியெல்லாம் இந்த தமிழகத்துல அரசியல் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும், இந்திரா காந்தியோடவே அவர் எந்த இந்திரா காந்தி அவரை தள்ளி வைத்தார், ஒதுக்கினார், புறம் தள்ளினாரோ அந்த இந்திரா காந்தியோடு அவர் கூட்டணி வைத்தார். ஏன்னா அது ஒரு காலத்தினுடைய கட்டாயம். எம்ஜிஆரை அவர் எப்படி வெல்லணும்னு தெரியல. சேர்ந்து புதுச்சேரியில் சந்தித்தார்கள். ஆனால் அது பெரிய வெற்றியை தரலை. 2ஆவதா வந்தாங்க. அதனால அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மா அவசர நிலை கொண்டு வந்த உடனே அதில் ரொம்ப கசப்புணர்வு அவருக்கு வந்துருச்சு. தேசம் போச்சு அப்படின்லாம் சொன்னார். அதனால் அவர் இல்லாமல் போனதுனால் அது எப்படி போயிருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எம்ஜிஆரை சந்திப்பதற்காக அவர் தான் வளர்த்து விட்ட ஒரு அம்மையார் தன்னை எதிர்த்து அரசியல் செய்து தன்னை ஒன்றுமில்லாமல் ஏன்னா அந்த அம்மா திமுகவோட சேர்ந்து தான் பெருந்தலைவர் காமராஜர் இங்கே ஒழிச்சாங்க அரசியல்ல இருந்து. அதனால இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு பிறகு திருப்பி கலைஞர் கருணாநிதி இந்திரா காந்தியோட கூட்டு 80களில் பார்த்தோம். இதை விட ரொம்ப இன்னும் நெருக்கமாக வந்துடுறான் நான். 99 பாஜகவோட திமுக வைத்த கூட்டு. ஏன்னா ஜெயலலிதாவை எப்படி வீழ்த்துவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை அந்த நிலைக்கு. அதனால வரலாறு நிறைய பாடங்களை நமக்கு வைத்திருக்கிறது. அதை திரும்பி பார்த்தால் நாம் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை, எதுவும் நடக்கலாம். சரி சார், உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.